அப்படி தமிழ் சினிமாவே வழிநடத்தி செல்லக்கூடிய தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம், அந்த சங்கத்தினுடைய 33 நிர்வாகிகள் சரிவர இருந்தால் மட்டுமே ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையும் வழிநடத்த முடியும் என்பதுதான் வரலாறு. வருடத்திற்கு ஒரு முறை செப்டம்பர் 31ஆம் தேதிக்குள் சட்டப்படி விதியின்படி பைலா பிரகாரம் ஒரு பொதுக்குழு நடத்த வேண்டும். இதுவரைக்கும் 2 ஆண்டுகள் கடந்து பொதுக்குழு நடத்தவில்லை. முன்னாடி நிர்வாகம் விஷால் தலைவராக இருக்கும்போது அவர் சங்கத்தில் இருந்த பணத்தை அனைத்தையும் காலி செய்துவிட்டார். நிர்வாகத்தில் பொதுக்குழு கூட்டவில்லை என்பதற்காக தான் சங்கத்தையே பூட்டு போட்டு அவர் நிர்வாகத்தை வெளியே அனுப்பினோம். அப்பொழுதெல்லாம் இந்த நிர்வாகிகள் பூட்டு போடுவதற்கு உடந்தையாக இருந்தார்கள். ஆனால் இவர்கள் பதவிக்கு வந்து 3 ஆண்டுகள் செல்கிற போது இவர்கள் எந்த விஷயத்தையும் நடைமுறைப்படுத்தவில்லை. விஷாலை காட்டிலும் மிக மோசமான சங்கத்தை, நிதியை அனைத்தையும் காலி செய்துவிட்டு கலைஞர் நூற்றாண்டு விழா ஃபங்க்ஷனோட நீங்க பேசுறீங்களா? கலைஞர் நூற்றாண்டு விழா தான் மெயின். ஏன்னா அந்த நூற்றாண்டு விழா சினிமால முக்கியமான தலைவர் தான் கலைஞர் ஐயா. கலைஞர் ஒரு நூற்றாண்டு விழா இதே முரளியோட அப்பா நடத்தி சிறப்பா பண்ணாரு. இவங்க நூற்றாண்டு விழா பண்ணி அதுல பெப்சிக்கு ஏதோ வரவு செலவு கொடுக்கல அப்படிங்கிறது மிகப்பெரிய ஊழல் இருக்கு. அந்த ஊழலை பொதுக்குள்ள வைக்க எல்லாரும் கேள்வி கேட்பாங்க, பொதுக்குள்ள கூட்டாம இருக்காங்க. இதுதான் மிகப்பெரிய குற்றச்சாட்டு. அவர் ஆவுனா இதுக்கு என்ன செய்யறாரு? உதயநிதி எனக்கு தெரியும், மாண்புமிகு முதல் துணை முதல் தெரியும் அப்படிங்கிறாங்க. அவர் அப்படி கிடையாது. நேர்மையா செயல்பட்டு இருக்கிற நிர்வாகத்து மேல அவங்கள காட்டி உறுப்பினர்களை பயமுறுத்துறாங்க. இப்ப வந்து அமைச்சர் தலைமையில மீட்டிங் நடக்குது சரியாங்க. இப்ப எங்க தயாரிப்பாளர்கள் வாங்கன்னு லெட்டர் இருக்குது. அந்த பக்கம் பெப்சி வாங்கன்னு லெட்டர் இருக்குது. பெப்சியில இருந்து எல்லாரும் போயிருக்கிறாங்க. எங்க தயாரிப்பாளர்கள் சங்கத்துல இருந்து 4 பேர் பார்த்தா அந்த சங்கத்துல இருந்து கூட்டிட்டு போய் உட்கார வச்சிருக்காங்க. எப்படிங்க அது சார்? அது முழுக்க அரசியலுங்க. அவங்க வாழணுங்க. அவங்க 3 பேர் வாழணுங்க. மற்றவங்க எல்லாரையும் சாவடிக்கணும். முரளி ராமநாதன், இவர் ராதாகிருஷ்ணன், இவர் கதிரேசன் அண்ணன், அவருடைய பிரச்சனைக்கு தான் இது வந்து வெடிச்சது. என்ன சொந்த பிரச்சனைங்க, அவங்கவுங்க சொந்த பிரச்சனையை வச்சுக்கிட்டு இவங்க 3 பேர் தாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா இல்லங்க, 2 துணை தலைவரும் இல்ல. மெயினா வந்ததெல்லாம் வந்து போலி தயாரிப்பாளர்கள் தனிப்பட்ட கருத்துங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.